வணக்கம் நண்பர்களே. ரகுராம் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம தனா கார்த்திகிட்ட கோச்சிங் பேட்மிண்டன் கோச்சிங் எடுப்பாங்க அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ரகுராமுக்கு நம்ம தனா இந்த வலையில் சிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. அதோட தனாவுக்காக நான் களம் இறங்குவேன் அப்படின்னு நம்ம ரகுராம் தனாவையும் ஜானகி அம்மாவையும் கூட்டிகிட்டு அந்த கோச்சிங் எடுக்க இடத்துக்கு வராங்க. இவங்களை பார்த்த உடனே அலறி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி. அது மட்டும் இல்லைங்க, புவனேஸ்வரியும் பசுபதியும் நம்ம ஜானகமாட்ட இருந்து ரூபாயை பறிச்சாங்களா, இந்த விஷயத்தையும் போட்டு கொடுத்து இதை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளுத்தெடுத்து அந்த ரூபாயை ஜானகி நகைகளை நம்ம ஜானகி அம்மாவுக்கே மீட்டு கொடுக்குறாங்க நம்ம ரகுராம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம தனா 24 மணிக்கூரில் அந்த கோச்சர்கிட்ட ரூபாவை கொடுக்கணும், இல்லைனா அந்த கார்த்திகிட்ட கோச்சிங் எடுக்கணும் அப்படின்னு இக்கட்டான நிலைமையில் என் பொண்ணை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் நம்ம ரகுராம் ஜானகி அம்மாவுக்கு முகத்தில் பரபரப்பாக ஒரு படபடப்பாக இருக்கதை பார்க்குறாங்க. என்ன ஜானகி, என்ன விஷயம், எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு கேட்க நேரம் தான். அதாங்க நம்ம தனாவுக்கு 5 லட்ச ரூபா அந்த பேட்மிண்டனுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கல்ல, அவங்க 5 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்து வாங்கி தான் அந்த கேஸ் ஏஜென்சியை கதிரை துறக்க வச்சுருக்கா நம்ம தனா. இப்போ அந்த ரூபாவை கொடுக்காட்டா அதுவும் கார்த்திகிட்ட கோச்சிங் எடுக்கணுமா, இதெல்லாம் புவனேஸ்வரியோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, என் பொண்ணுக்காக அவள் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருந்தால் நான் ஒரு அப்பாவே கிடையாது. இப்போவே வா, நான் அந்த 5 லட்சம் தானே, நான் அந்த அவருக்கு கோச்சர்கிட்ட நான் பேசலாம், அந்த ஸ்பான்சர்கிட்ட நான் அந்த 5 லட்ச ரூபாயை வீசணும். அந்த கார்த்தி என்னை பார்த்து தெரித்து ஓடுவான். அப்புறம் இருக்கு, வா, என்னக்கிட்ட இருந்து அடி வாங்கினவன் தான் நான் அந்த கார்த்தி, ஒன்று இல்லை நீ பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம தனாவையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஜானகி அம்மாவோட களம் இறங்குறாங்க நம்ம ரகுராம். அங்கே இப்போ வந்துடுவா நம்ம தனா இன்னைக்கு கோச்சிங்க்கு வாரா, நான் அவளை தனியாக சந்திக்கலாம் அப்படின்னு அவளுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு சந்தோஷத்தில் நம்ம கார்த்தி அந்த ஸ்பான்சர்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்துடுவா, அவளே கால் பண்ணி எடுக்கலை, ரெண்டாவதுக்கு அவளே கால் பண்ணி நான் வரதாட்டு சொன்னால் இப்போ வந்துடுவானே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரகுராமை பார்த்த உடனே ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி. என்னடா இந்த விஷயம் எல்லாம் ரகுராமுக்கு தெரிஞ்சு முறைப்படி தான் நடக்கும் போல், ரகுராமுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை இந்த தனாவுக்கும் அப்படின்னு நினச்சா, இப்போ தனா ரகுராமை கூட்டிகிட்டு வாரால, ஒன்றும் புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் ஓடுறாங்க நம்ம கார்த்தி. அந்த ஸ்பான்சர்கிட்ட என்னங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு தெரியும்ல, அவளை இந்த வேலை நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்காக அந்த கார்த்திகிட்ட கோச்சிங் எடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது, இன்னாங்க நீங்கள் கொடுத்த 5 லட்ச ரூபா அப்படின்னு விட்டு எறிகிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ண அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியலை. கடைசியில் இனி புவனேஸ்வரி கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம், கார்த்திகிட்ட கோச்சிங் எடுக்க வர வைப்பதாட்டு சொன்னோமே, இப்போது நம்ம அந்த 5 லட்ச ரூபாயை ரகுராம் தந்துட்டாரு, இனி அவங்க கோச்சிங்க்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல ஃபோன் போடுறாங்க. உடனே ஐயோ இவ்வளோ குளிர் விட்டு போச்சா, இந்த ரகுராமுக்கு மகளுக்கு மேலே அவ்வளோ பாசம் என்ன இருக்க தான் செய்யி நிரூபிச்சிட்டான், அப்போ கண்டிப்பாக விடக்கூடாது. அந்த 5 லட்ச ரூபாயை கொடுக்கறதுக்காக நம்ம ஜானகி போன இடத்துல நகையை பறித்தோம், கடைசியில் இப்போ இந்த மாதிரி அந்த 5 லட்சத்தை ரகுராமிட்ட கேட்டே கொடுத்துட்டாளா இந்த ஜானகி, மகளை காப்பாற்றுறதுக்குன்னா 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட நம்ம ஜானகி அம்மா இனி உண்மையெல்லாம் சொல்ல தான் செய்யணும், நான் வர வழியில் நகையை வச்சு இந்த 5 லட்சத்தை கொடுக்கலான்னு நினச்சேன், தானா கஷ்டப்படுவதை நான் பார்க்க முடியாதுன்னு தான் அதுக்கு ரெடி பண்ணேன். அந்த நேரம் தான் 2-3 ரவுடிக நகைகளை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, யார் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க நீ அப்படின்னு புவனேஸ்வரி பசுபதி வீட்டுக்கு வராங்க நம்ம ரகுராம். அவங்கள வெளுத்தெடுத்து அவங்ககிட்ட இருந்து நகையை மீட்டு நம்ம ஜானகி மாட்டையும் கொடுக்குறாங்கங்க.